உனக்கு இல்ல மக்கா, உனக்கு துட்டு தரேன்னா உனக்கு பிடிச்சதா பாத்து எடுத்துக்கோ. அப்ப இது யாருக்குமா? யாருக்கு எடுக்க போறேன்? என் மருமகளுக்கு. உங்க அண்ணிக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் டி. ஏன் அன்னைக்கு தல தீபாவளிக்கு அவங்க வீட்ல தான துணி எடுப்பாங்க, போறவதுக்கு நீ எடுத்து வச்சிருக்க துணி? ஏடி மக்கா இப்ப எதுக்கு கோவப்படுத? ஏடி அவ வீட்ல எடுப்பவ தல தீபாவளிக்கு எவ்வளவு நாள் எடுத்து கொடுப்பாவ? ஏடி நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பிறகு அது நம்ம வீட்டு பிள்ளை தானே. என் கையில துட்டு ஒண்ணு சேராது. அப்பப்ப 5 10ன்னு சேர்த்து வச்சிருந்தேன் பாத்துக்கா. 550 ரூபா கிட்ட சேர்ந்துச்சு. அதான் இந்த சுடிதார பார்த்தேன் 500 ரூபா கிட்ட வந்துச்சு. அந்தால எடுத்துட்டேன். எனக்கு நல்ல கலர் பிடிச்சிருந்தா ரோஜாப்பு கலர். உங்க அண்ணிக்கு நல்ல அளவோல இருக்கும் டி. உனக்கு ஒரு வேலை இல்ல அப்படி சொல்லாதடி. தாய் தகப்பனெல்லாம் மறந்து நம்ம வீட்ல வந்து வாழ வந்திருக்கா. அவளுக்கு சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம கொடுத்தாதானடி அவளும் நம்ம கூட சந்தோஷமா இருப்பா. பரவும் மர்மம் வந்துட்டா பிரிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லு பாப்போம். நம்ம எப்படி பார்க்கமோ அதே மாதிரி தான் அவளும் இருப்பாவோ. நம்ம பாசத்தை காட்டினா அவளும் பாசத்தை காட்டுவா. மர்மோளே என்னால ஆன சுடிதார் எடுத்துக்க மர்மோளே. நல்லா இருக்கா தீபாவளிக்கு உனக்கு? ரொம்ப சந்தோஷத்தை. இப்படி ஒரு மாமியார் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கே. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே வீட்ல எந்த பிரச்சனையும் வராது.